கலையரசி கலைமாமணி பால்ஸ்ரீ அவர்களுக்கு வணக்கம். கன்னடத்து பைங்கிளி ரோஜா தேவி உங்களுக்கு ரொம்ப க்ளோஸு, ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்கள் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு இது அதை பற்றி ஏதாவது அவங்கள பற்றி சொல்லணுன்னா ஃப்ளாஷ்பேக். ஆமாம், ஏவிஎம் ஸ்டுடியோவில் நாங்கள்லாம் ஒர்க் பண்ணோம். சரோஜா தேவி அக்கா அவங்களும் சின்ன வயசு டீனேஜ் அவங்க. நான் பர்மனெண்ட் ஆர்டிஸ்டாக இருந்தேன் ஏவிஎம்மில். அக்கா நானும் சரோஜா தேவி அக்காவோட அவங்க அம்மா வருவாங்க எப்போவுமே, ருத்ரம்மா. அது என்னன்னா பூகைலாஸ்ன்ற படத்தில் அவங்க பார்வதி ஆக்ட் பண்ணாங்க. கன்னடம் தெலுங்கு ரெண்டும் எடுப்பாங்க அந்த காலத்தில். தெலுங்கில் வந்து என்டி ராமாராவ் ரவணாசுரன்னா அதே கேரக்டரு ராஜ்குமார் ஆக்ட் பண்ணுவார். லேடி ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் இருப்பாங்க. அப்படி அந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது நாங்கள்லாம் ஷூட்டிங்கில் மேக்கப்பில் அந்த டிஃபின் சாப்பிட்ற இடத்துல எல்லாம் மீட் பண்ணோம். சரோஜா தேவி அக்கா அப்போ நல்லா பழக்கம். சரோஜா தேவி அக்கா விஜயகுமாரி அக்கா கூட அங்கே இருந்தாங்க பர்மனெண்ட் ஆர்டிஸ்ட்டாக. விஜயகுமாரி கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க அவங்க பர்மனெண்ட்டாக. அப்புறம் சச்சு இருந்தா பர்மனெண்ட் ஆர்டிஸ்ட்டாக. அப்படி இருக்கும்போது நல்லா பழக்கம் சரோஜா தேவி அக்கா. அப்புறம் அவங்க திடீர்னு பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க, எம்ஜிஆரோட ஹை லெவலுக்கு போயிட்டாங்க. அப்போ நாங்கள் மீட் பண்ணுறது முடியாது, நான் உங்களோட நிறைய பார்க்கவும் முடியாது. ஆனால் ஒன்று என்னன்னா, அந்த காலத்தில் இந்த ஃப்ளோரில் ஒரு ஃப்ளோரில் வந்து சரோஜா தேவி அங்கே ஷூட்டிங் நடக்கும்போது இன்னொரு ஃப்ளோரில் எங்கள் ஷூட்டிங் நடக்கும். வேறு ஏதோ தெலுங்கோ தமிழோ கன்னடமோ ஏதோ. அப்போ நாங்கள்லாம் மீட் பண்ணுவோம். அப்போ அவங்க செட்டுக்கு நான் போவேன். அக்கா அப்படி இப்படின்னு உட்காந்து அந்த கதை இந்த கதை பேசுவோம். அவங்க அம்மா இருப்பாங்க. ரொம்ப நல்லா அவங்க எப்படி என்ன சொல்ல முடியாது. ஒரு வாட்டி என்னாச்சுன்னா 10 மாத பந்தம் ஆக்ட் பண்ணும்போது அந்த டைமில் தான் கொஞ்சம் சில இதாச்சு. எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க. அப்போ பாவம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து ராஜி அழாது அப்படின்னு ரொம்ப சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு என்னோடய கல்யாணத்துக்கு சரோஜா தேவி அக்கா வீட்டுக்கு பெங்களூர் போயிருந்தேன் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக. பெங்களூரு ஷூட்டிங் ஏதோ ஃபினிஷ் பண்ணிட்டு நான் வந்து கல்யாணத்துக்கு ஹைதராபாத் போனோம். சரோஜா தேவி அக்கா வீட்டுக்கு போனேன். அவங்க டிஃபின் கொடுத்து எனக்கு ஒரு புடவை எல்லாம் கொடுத்து சந்தனம் எல்லாம் கொடுத்துட்டு அந்த இன்விடேஷன் கொடுத்தேன். ரொம்ப அவங்க வீட்டுக்கு போய் இது பண்ணேன். ரொம்ப இதுவாக பண்ணாங்க. உனக்கு கல்யாணம் நடக்கும் போது நான் தான் முதல்ல வந்து நிற்பேன். நான் மட்டும் என்ன, உனக்கு கல்யாணம் நடக்கும் போது எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் ஹைதராபாத்தில் கொஞ்சம் நாள் இருந்தேன், வைசாகில் இருந்தேன். அப்புறம் சென்னைக்கு வந்தப்போ 10 இயர்ஸ் யார்கிட்டையும் நான் பேசலை. நான் இருக்கிறது கூட யாருக்கும் தெரியாது. அப்போ வந்து ஒரு நாள் சரோஜா தேவி அக்கா வந்து அவங்க வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு 1/2 hour சன் டிவியில் என் சாங் போட்டுகிட்டே இருக்காங்களா. ஒரு சாங் முடிஞ்சோடனே சரி ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு சாங் போடுவாங்க. ஒரு 1/2 hour என்னோடய பாட்டு, அந்த படம் இந்த படம் பூம்புகாரு, அந்த படம் இந்த படம் செல்வ மகள் அது இது போட்டால் அவங்க பார்த்துட்டு என்னடா இத்தனை சாங்ஸ் போடுறாங்க ஏதாவது. அப்போ அந்த காலத்தில் ஒரு ஆர்டிஸ்ட்டு ஏதாவது ஆயிட்டா செத்து போயிட்டா அவங்க படமாக போட்டு காட்டுவாங்களா, எனக்கு தெரியாது. அக்கா பார்த்துட்டு என்ன இவ்வளோ சாங் போடுறாங்க, ராஜிக்கு ஏதாவது ஆச்சா, என்ன இத்தனை சாங் போடுறாங்க அவங்கள பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எப்படி. அப்போல்லாம் லேண்ட் ஃபோன் செல்ஃபோன்ஸ் கிடையாது. எங்கே இருக்குது ராஜி, ஹைதராபாத்தில் தானே இருக்கணும், எங்கேயோ இருக்காங்கன்னு சொன்னாங்களே, ஆந்திராவில் இருக்காங்கன்னு சொன்னாங்களே, வைசாகில் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக எங்கள் வீட்டுக்கு அனுப்பி டிரைவர் அனுப்பி ராஜஸ்ரீ அவங்க வீடு, நம்ம வீடு நோட்டட் எல்லாருக்கும் தெரியும், நம்ம 50 வருஷமாக எங்கே தான் இருக்கோம். அதனால் போயிட்டு கேட்டுட்டு வா, அவங்க ஃபோன் நம்பரை எடுத்துகிட்டு வா. அப்போ லேண்ட் நம்பரோ யாரோ வந்து இப்படி சரோஜா தேவி அவங்க வந்து உங்கள் லேண்ட் நம்பர் கேட்குறாங்க கொடுங்க அப்படின்னோடனே அப்படின்னு கொடுத்தேன். அப்புறம் ஃபோன் பண்ணி ராஜி என்ன ஆகிட்டியோ என்னமோன்னு பயந்துட்டேன், நல்லா இருக்கியா, எங்கே இருக்கு, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து உனக்கிட்ட பேசி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கப்புறம் அவங்க எப்போ வந்தாலும் ஜிஆர்டியில் தங்குவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க. நான் யார் கூடயும் ஜாஸ்தி பழக மாட்டேன். அப்போ வந்து ஜிஆர்டி தாங்க ஃபோன் பண்ணுவாங்க. அப்போல்லாம் ஹோட்டலுக்கெல்லாம் போய் பழக்கங்க. ஆனால் அக்காக்காக அங்கே போவேன். சரோஜா தேவி அக்கா கிட்ட காலம்பரம் போனேன்னா சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து அந்த கதை இந்த கதை பேசுவோம். அப்போ அந்த சரோஜா தேவி அக்கா ரூமுக்கு பத்மினி அம்மா வருவாங்க, ராஜலட்சுமி அக்கா வருவாங்க. எல்லாரும் சேர்ந்து அங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ராஜலட்சுமி, பத்மினி, அப்புறம் யாரோ ரொம்ப பேர்
அவங்களெல்லாம் மீட் பண்ணிவிட்டு அப்போ தான் பண்ணும்போது பத்மினி சொன்னாங்க, என்ன ராஜஸ்ரீ எங்கே இருக்க அப்படின்னாங்க. என்ன நாங்கள் 2 பேரும் இருத்துரும் ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணோம், பத்மினி அக்காவும் நான். ராகினியோட நான் வந்து மலையாள படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ராகினி ஐயோ அவங்க ரொம்ப க்ளோஸ் எனக்கு, நான் உயிர். அவங்க பொண்ணு கூட அடிக்கடி நான் ஏஎல்எஸ் ஜெயந்தி அவங்க வீட்டில் பொம்மக்கொல்லுவில் பார்த்துருக்கேன் நான். அதனால் அப்புறம் சரோஜா தேவக்கா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கங்க 2 விஷயத்தில். என்னன்னா நான் வந்து யூஎஸ் போயிட்டேன் எங்கள் அக்கா செத்து போனதுக்கப்புறம். யூஎஸ்லேருந்து வந்து நான் சென்னைக்கு வந்துட்டு வைசாக் போக வேண்டியது. அப்போ வந்து நான் எப்போவும் சென்னைக்கு வந்தால் என்னோடய க்ளோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கக்கிட்ட ஃபோனில் பேசுவேன். அப்படி எல்லோரும் 2-3 பேர்கிட்ட பேசினதுக்கப்புறம் சரோஜா தேவி அக்கா ஃபோன் பண்ணேன். என்ன ராஜி நீ எப்போ வந்தே? நான் வந்து அக்கா நாளன்னைக்கு நான் வந்து வைசாக் போகிறேன். அது எப்படி நீ போவே அப்படின்னாங்க. அது என்னக்கா? நாளைக்கு 4ஆம் தேதி எம்ஜிஆர் பர்த்டே இருக்குது, நம்ம சைத தோர்சம் அவர் பண்ணுறாரு, நீ போயிட்டா எப்படி இரு அப்படின்னு. அக்கா எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டாங்க அங்கேருந்தே, நான் போகணும் அக்கா. அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்னா, இல்லை எங்கள் பிரதர் வீட்டில் இருப்பேன்னா. அது தானே சரி இரு அனு ஃபோன் வச்சுட்டாங்க. வச்ச உடனே ஐயோ கோவம் வந்துருச்சு நம்ம அக்காவுக்கு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா இருந்தேன். உடனே அப்போ நான் எங்கள் சம்பந்தி வீட்டில் இருந்தேன். அப்போ அங்கே வந்துட்டு ஒருத்தர் வந்து என்னங்க சைதை துரசாமி அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்தோம், உங்கள் டிக்கெட்ஸ் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். என் டிக்கெட் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னா. அதனொடனே இல்லை சரோஜா தேவி அவங்க வந்து உங்கள் டிக்கெட் வந்து வாங்கி சேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா. ஐயோ அப்படியான்னு உடனே அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 4th அன்றைக்கி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 7th 8th புக் பண்ணிவிட்டு எனக்கு திருப்பி ரிட்டன் டிக்கெட் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க ஃபங்க்ஷனுக்கு போனப்போ ஐயோ அக்கா சொன்னேன், அக்கா உங்களால் தான் வந்தேன்க்கா, நீங்கள் நல்ல காலம் எம்ஜிஆர் ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டிய இது அந்த பாக்கியம் நீங்கள் உங்களால் தான் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க, நீ வராமல் எப்படி ஊரில் இருந்து எம்ஜிஆர் படம் இதுக்கு வர மாட்டியா பர்த்டே அப்படின்னாங்க. அப்புறம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ரொம்ப க்ளோஸ், எப்போ வந்தாலும் ஃபோன் பண்ணுவாங்க. நான் அவங்க மீட் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். அவங்க அண்ணா அவ்வளோ இஷ்டம் எனக்கு, ரொம்ப இஷ்டம் எனக்கு சரோஜா தேவின்னா. என்ன நடை, என்ன கண் அழகு, என்ன அழகு. அவங்கள வர்ணிக்கணும்னா ஒரு இல்லை ஒரு சிற்பி மாதிரி. அந்த ஐயோ அந்த கண், அந்த நடை, அந்த ஃபேஸு ரொம்ப அழகாக இருப்பாங்க. நான் சொல்லுவேன், அக்கா உங்கள் படம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் அது இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கணும் தவிர இதாகாது. எந்த படம் வந்தாலும் நான் பார்த்துடுவேன். அதில் ஒரு படத்தில் உங்கள் ஆக்டிங் இது ரொம்ப நல்லா இருக்கக்கா அப்படி சொல்லுவேன். மானல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலையல்லவோ அழகை தந்தது. அதுக்கப்புறமா வந்து ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, இந்த கரோனா வந்த புதுசில் என் பையன் வந்து யூஎஸ்லேருந்து சென்னைக்கு வந்துட்டு இங்கேயே அந்த ஆஃபீஸ் ஒர்க்கு பண்ணணும், ஏன்னா நைட்டு ஒர்க் பண்ணோம். அதுக்கு வந்து அந்த கம்பெனியிலேருந்து அவங்க லேப்டாப் அது அவங்க அனுப்பினாங்க சென்னைக்கு. இவர் இப்போல்லாம் பேர் என்னன்னா ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம் அப்படி வருதா, டிஎன்எஸ் சீனிவாஸ் டிஎன்எஸ்ன்னு அப்படி வருது இல்லையா. அப்படி வரும்போது அங்கே அமெரிக்காவிலேருந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து அனுப்பினார் லேப்டாப் பார்சல் பாக்ஸு. அனுப்பும்போது பெங்களூரில் மாட்டிடுச்சு. இந்த மழை எல்லாம் வந்து பெங்களூரில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது பேர் இது இல்லை, இது இந்த பேர் மிஸ்டேக் வந்திருக்கு, அதனால் அனுப்ப மாட்டோம் சென்னைக்கு அப்படின்னாங்க. மழை கொட்டுது ஏர்போர்ட்டெல்லாம். யாரை கேட்குறது, யாரை பெங்களூருக்குன்னா எப்படி நம்ம கான்டாக்ட் பண்ணுறது, எப்படி இது பண்ணுறதுன்னு அப்பப்போ சரோஜா தேவி அக்கா ஃபோன் பண்ணுவாங்கள்ல. ஃபோன் பண்ணும்போது என்ன ராஜி சோகமாக இருக்கேன்னா, இல்லைக்கா பெங்களூரில் இப்படி ஆச்சு, என் பையனை வந்து ஐயோ பாபி லேப்டாப் மாட்டிடுச்சா, ஐயோ எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லையா அப்படின்னாங்க. அது உங்ககிட்ட சொன்னால் என்ன பண்ணுவீங்க அக்கா, பெங்களூர்லன்னா பெங்களூரில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, உடனே சொல்லு அந்த இதெல்லாம் கொடு, அந்த நம்பரு இதெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க. அனுப்பின பாருங்கள், அவங்க ஃபோன் பண்ணி யாருங்க பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. உடனே எனக்காக அவங்கள எல்லாரும் பிடிச்சி ஃபோன் பண்ணி இது பண்ணி அங்கேருந்து லேப்டாப் வந்து சென்னைக்கு போய் சேரணும்ன்று பிடிச்சி எல்லாம் பண்ணி எனக்கு அனுப்பினாங்க பாருங்கள். ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல குணம், ஹெல்ப் பண்ணுற நேச்சர் இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் மாதிரியே அவங்களுடைய ஹெல்பிங் நேச்சர் நிறையா இருக்குங்க. அதனால் அவங்க என்ன ரொம்ப எனக்கு ரொம்ப இஷ்டம்.
சரோஜாதேவி அக்கான்னா இன்னுக்கும் எப்போவுமே நான் வந்து அவங்கள ரொம்ப ஓன் சிஸ்டர் மாதிரி தான் நினைக்கிறேன். அப்போ எங்கள் அம்மா செத்து போனப்போ வந்தாங்க. அப்புறம் வந்து நான் அமெரிக்கா போகும்போது எங்கள் அக்கா இதானப்பா வந்துட்டு கவலைப்படாது, என்ன பண்ணுறது அப்படிலாம் நல்லா புத்திமதி சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு, நல்ல மனசுள்ளவங்க, அதுதான் நான் சொல்ல முடியும் அவங்கள பற்றி. மல்லி, ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், என் வாழ்க்கையில உனக்கு நல்லது செய்யற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதுன்னா நிச்சயம் தவற விட மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட், ஹெல்பிங் நேச்சர் நிறையா இருக்குது அவங்கக்கிட்ட. என்னமோ எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்கங்க, அவங்க நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, நான் தனியாக வந்து டி நகர் வீட்டில் இருக்கும்போது ஃபோனில் சொன்னாங்க, ராஜி நீ தனியாக இருக்கே, எந்த ஹெல்ப் வேணும்னாலும் எந்த டைமில் ஆனாலும் நைட் ஆனாலும் டே ஆனாலும் எனக்கு ஒரு ஃபோன் அடி, நான் உனக்கு இது பண்ணுறேன். நான் நினச்சேன் பெங்களூரில் இருக்காங்க, எப்படின்னா சென்னையில் இருக்கிற அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, உடனே ஹெல்ப்புக்கு ஆள் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், அக்கா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா, நீங்கள் அந்த ஆறுதல் கொடுத்தீங்க எனக்கு, எப்போ வேணும்னா ஹெல்ப்பு கேளு நான் பண்ணுறேன்னு சொன்னீங்க, அது போதும் அக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரோஜாதேவி வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு வாட்டி, எப்போ சென்னைக்கு வந்தாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க எங்கே போகிறாங்கன்னா கோவிலுக்கு ஆகட்டும் இதாகட்டும் கோவிலுக்கு போயிருக்காங்க. நீங்கள் ஒரு வாட்டி சொல்லியிருக்கீங்க, சரோஜாதேவி அக்கா வந்து ஃபோன் பண்ணாங்க, அர்ஜுன் சார் வந்து ஒரு கோவிலுக்கு கட்டிருக்காரு, அந்த கோவிலுக்கு உங்களை கூட்டி போனாங்கன்னு நான் கேள்விப்பட்டேங்க. ஐயோ ஆமாங்க, அவங்க எப்போவுமே கோவிலுக்கு போனாலும் எங்கே போனாலும் ராஜி ஞாபகம் வந்துடும் அவங்களுக்கு. ராஜி நான் வந்து பத்மாவதி அம்மா கோயிலுக்கு போகிறேன், நீ நாளைக்கு ரெடியாரு அப்படி தான் சொல்லுவாங்க, வரியான்னு கேட்க மாட்டாங்க, ரெடியாரு நம்ம போகலாம், நீ என்கிட்ட வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அர்ஜுன் அவங்க மாமனார் வந்து என் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு கன்னடத்தில், ராஜேஷ்ன்னு சொல்லிட்டு, அவங்க ஒய்ஃபு அவங்க பசங்க அவங்க அங்கே வந்துரு, நீ நேராக அவங்க வீட்டிலேருந்து சேர்ந்துட்டு நாங்கள் எல்லாம் அர்ஜுன் அவருக்கு கட்டினார். அப்பா என்ன ஆஞ்சநேயருங்க, பெரிய விக்கிரகம், பெரிய ஸ்டாச்சு, அது பார்த்தா உடம்பெல்லாம் சிலுக்குது. அப்படி அந்த கோயிலுக்கு கூப்பிட்டுட்டு போனாங்க அக்கா. அங்கே எங்கள் பேத்திங்க என் மருமகள் எல்லோரும் வந்தாங்க. என்ன இடமும் அந்த ஆஞ்சநேயரை பார்த்தாலே நமக்கு அப்படி இருக்கும் உடம்பெல்லாம். நல்லா கோவில் கட்டினார் அவர். அந்த கோயிலுக்கு கூப்பிட்டுட்டு போனாங்க. அப்படியே அவங்க எங்கே போனாலும் கல்யாணத்துக்கு போனால் கூட, ராஜி வா கல்யாணத்துக்கு போனோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்போ இந்த நடுவில் கலாட்டான்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ராஜி வா சும்மா வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவேன் வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த ஒரு கர்வமோ ஒரு ஸ்டைலோ நான் பெரிய ஆர்டிஸ்டனோ அந்த அகம்பாவமே இல்லை. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக பேசுவாங்க. எல்லோரும் கூட நீ பெரிய லெவலு சின்ன லெவலுன்னு பார்க்க மாட்டாங்க. ஐயோ எல்லாரோட அன்பாக பேசுவாங்க. நம்ம நினைக்கிறத ஐயோ சரோஜாதேவனே, அவங்க வந்து பழகிறது எல்லாரோட நல்ல பழகம், ரொம்ப நல்லா மனஸ்பூர்த்தியாக பேசுவாங்க. ஒருத்தரை பற்றி கமெண்ட் பண்ணுறதோ ஒருத்தரை பற்றி பேசுகிறதோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக நான் வந்து எனக்கு நல்ல க்ளோஸாக என் மனசில் இருக்கிறதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லுவேன். அவங்க அட்வைஸ் கொடுப்பாங்க, நீ இப்படி பண்ணு ராஜி, அப்படி பண்ணு ராஜி, இப்படி பண்ண நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க.